இயேசு கிறிஸ்துவின் உன்னதம் நிறைந்த நாமத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் வந்து விடுதலையோடு தேவனை ஆராதிக்க, அவருடைய பிரசன்னத்தில் நாம் மகிழ்ந்திருக்க தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னையும் பலப்படுத்தி பலிபீடத்தில் நிற்க பண்ணின தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நமக்கு நேரம் மிகவும் குறுகினதாக இருக்கிறபடினாலே நேரடியாய் தேவ வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். மிக சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை சத்தியத்திலிருந்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் கடந்த நாட்களில் போட்ட வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் யாவரும் ஜெபத்தோடு இருந்து தேவ வார்த்தையை மிக கவனமாய் கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் பலனுள்ளது. பிரசங்கிக்கிற நான் பலவீனமாக இருக்கலாம், கேட்கிற நீங்கள் பலவீனர்களாக இருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தை நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வெளியே வா என்று சொன்னபோது மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவையும் அப்படியே வார்த்தை உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வந்து நிலைநிற்க பண்ணிச்சு. ஆமென். ஆகவே நிச்சயமாய் அப்படியே வார்த்தை நம்மோடு கூட பேசும். ஆகவே ஜெபத்தோடு கூட இருந்து மிக சுருக்கமான தெளிவான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிள்ளைகளையும் இருக்கிற இடத்துல நாம் அமர்த்தி தேவ பிரசன்னத்தில் நாம் வைத்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளின் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதத்தின் பகுதி எல்லாருக்கும் அறிமுகமாயிருக்கிற ஒரு சம்பவத்தை நான் மையப்படுத்த நான் விரும்புகிறேன். புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த சம்பவத்திலிருந்து சில வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அது அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம், அதனுடைய 8வது அதிகாரம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும், பின்பதாக 9வது அதிகாரம் 1 வசனத்தையும் 20, 21வது வசனங்களையும் எடுத்தவர்கள் தெளிவாக வாசிக்க கேட்க போகிறோம். வேத வைத்திருக்கிற எல்லாரும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1, 3வது வசனங்கள், 9வது அதிகாரம் 1 வசனம், பின்பதாய் 20, 21வது வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்க நாம் கேட்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதே. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் கிறிஸ்து பிறந்த பின்பதாக 63வது ஆண்டில் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் லூக்கா என்கிறதான அப்போஸ்தலனின் நிமித்தம் இந்த அப்போஸ்தலருடைய புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்தில் இருக்கிற ஒரே வரலாற்று புஸ்தகம், சரித்திர புஸ்தகம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் மாத்திரமே. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகத்தில் எந்த சரித்திரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் என்றால், சபையின் சரித்திரத்தை குறித்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். சபை எப்படி உருவாகிற்று, சபைக்குள் நடந்த காரியங்கள், சபையிலே போதிக்கப்பட்ட உபதேசங்கள்,
ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டு சபையின் மூலம் வெளிப்பட்டதான அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் என்ன என்பதை குறித்து அந்த சரித்திரத்தை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே மிக முக்கியமாய் எதை குறித்து நாம் வாசிக்கிறோம் என்றால், சபைக்கு விரோதமாய் எழும்பின ஆபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். சபைக்கு விரோதமாய் எழும்பின துன்பத்தை குறித்து, சபைக்கு விரோதமாய் எழும்பின உபத்திரவத்தை குறித்து இந்த 8வது அதிகாரம் முழுமையாய் நாம் வாசிக்க முடியும். சபை என்று சொல்லப்படுகிற போது நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், ஒரு கட்டிடம் ஒரு சபை அல்ல. மிகப்பெரிய ஒரு கோபுரங்கள் அமைக்கப்பட்ட சபைகள் உலகமெங்கும் இருந்தாலும் கூட ஆமேன், அப்படிப்பட்ட ஆமேன் உயரமான கட்டடங்களும் விசாலமான கட்டடங்களும் அது சபை அல்ல. ஆமே, எத்தனை பேர் சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்கிறீங்க? ஆமே, நான் மௌனமாய் அல்லது சத்தம் குறைவாய் பேசுகிறபடினாலே நீங்களும் மௌனமாய் உட்கார வேண்டும் என்கிற அவசியம் சொல்லுங்க இல்லை. ஆமே, வசனத்துக்கு ஏற்ப நாமும் சந்தோஷத்தோடு உற்சாகமாய் தெய்வ வார்த்தையை நாம் கவனிக்கலாம். சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. அப்படியானால் இங்கே நாம் வாசிக்கிறோம், சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. வேதம் சொல்கிறது, சபைக்கு விரோதமான ஒரு போராட்டம் எழும்பிற்று, சபைக்கு விரோதமான உபத்திரவம் எழும்பிற்று. எதை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்கிறார்? சபை என்று சொன்னால் என்ன? கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக சபையை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்ட போது 3 காரியங்கள் சபையோடு கூட ஒப்பிட்டு பேசப்படுகிறது. சபை என்பது கிறிஸ்துவினுடைய தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது தான் சபை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் ஜீவனை கொடுத்திருந்தாலும், நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருந்தாலும், நம்முடைய ஒவ்வொருடைய பலவீனங்களுக்காக ஆண்டவர் கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருந்தாலும், கிறிஸ்துவானவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்த ஒப்புவித்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், சபையை உருவாக்கும்படியாகவே. எபேசியருடைய புஸ்தகம் 5:27 வாசிக்கிறோம், கரை திரை முதலானவைகள் அற்ற சபையை தனக்கு முன்பதாய் நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் கல்வாரிலே தன் ஜீவனை தேவன் கொடுத்ததனுடைய காரணம் என்னவென்றால், சபையை தேவன் உருவாக்கும்படியாகவே. அப்படியானால் சபை என்றால் என்ன? 3 விஷயத்தை கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சபை என்றால், முதலாவது சபை என்றால் அது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கட்டடம் ஒரு சபை அல்ல. நாம் கூடி வந்திருக்க இந்த ஒரு இடம், விலைக்கரியம் கொடுத்து வாங்கப்பட்ட இந்த இடமோ கட்டடமோ ஒரு சபை அல்ல. சபை என்பது பரிசுத்தவான்கள் இணைந்து வருவது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அது சபை என்று சொல்லப்படுகிறது. 2வதாக சபை என்றால் என்ன? கிறிஸ்துவினுடைய சரீரம். ஆமே, பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்றால் அது என்ன தெரியுமா? அது கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரத்தினுடைய கடைசி பதில வாசிக்கிற போது இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை பற்றியும் நான் சபையை பற்றி நான் சொல்லுகிறேன். அப்போ சபை என்றால் என்ன? அது கிறிஸ்துவினுடைய, சேர்ந்து சொல்லுங்க, அது கிறிஸ்துவினுடைய சரீரம். முதலாவது சொன்னேன், சபை என்றால் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அது சபை. 2வது சபை என்றால் என்ன? கிறிஸ்துவினுடைய சரீரம்.
வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு என்னவாயிருக்கிறார்? தலையாயிருக்கிறார். அப்படியானால் அவருடைய தலையாயிருக்கிற அவருக்கு சரீரம் எது என்றால் எதுவும் சரீரம் அல்ல. இன்றைக்கு அமர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறோமே, நீங்களும் நானுமே கிறிஸ்துவினுடைய அவயமாயிருந்து நாம் கிறிஸ்துவினுடைய சேர்ந்து சொல்லுங்க என்னவாயிருக்கிறோம்? சரீரமாயிருக்கிறோம். அதற்கு பெயர் தான் என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது சபை என்று சொல்கிறது. மூன்றாவது சபை என்றால் என்ன? மூன்றாவது சபையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிற போது மணவாட்டி என்கிறதான வார்த்தை அங்கே அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது சபை என்றால் என்ன தெரியுமா? அது கிறிஸ்துவை மணந்து கொள்ளுகிற, கிறிஸ்துவை மணந்து கொள்ளுகிற என்னது? அது மணவாட்டி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையாக இருக்கிற நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பெயர் தெரியுமா? நாம் கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாயிருக்கிறோம். இதற்கு பெயர் தான் என்ன தெரியுமா? சபை. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். கிறிஸ்துவினுடைய, சத்தமா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய சரீரம். மூன்றாவது நாம் கிறிஸ்துவை மணந்து கொள்ள போகிற மணவாட்டி. இதற்கு பெயர் தான் என்ன? சபை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் இங்க வேதம் சொல்லுறது சபைக்கு, அந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்துக்கு, அந்த மணவாட்டிக்கு, அந்த கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு முதல் வசனம் சொல்லுறது ஆமென் 8வது அதிகாரம் முதல் வசனத்தில் சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. ஆமென். எந்த சபைக்கு? பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திற்கு, கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு, மணவாட்டிக்கு என்ன உண்டாயிற்று? உபத்திரவமானது உண்டாயிற்று. அல்லாஹ் கவனிங்க, இந்த சபைக்கு விரோதமாய் துன்பம் உண்டாயிற்று. எப்படிப்பட்ட உபத்திரவமாம்? 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட உபத்திரவம் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உபத்திரவம் பிரவேசித்தது. ஆமாம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்திரீகளையும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற சீசர்களையும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற புருஷர்களையும் வெளியே கொண்டு வந்து கொலை செய்கிற அளவுக்கு உபத்திரவம் எதற்கு விரோதமாய் எழும்பி நின்றது தெரியுமா? சபைக்கு விரோதமாய் எழும்பி நின்றது. அழகவன் இங்கே ஆண்டவர் சபைக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமாம். ஆமாம். கிறிஸ்துவினுடைய மணவாட்டிக்கு, கிறிஸ்துவினுடைய ஆலயத்துக்கு, கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நாம் அறிந்திருக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள். சேர்ந்து சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. பாதாளத்தின் வாசல்கள் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை, கிறிஸ்துவினுடைய சரீரத்தை, கிறிஸ்துவினுடைய மணவாட்டியை, ஆமென், பாதாளத்தின் வாசல்கள் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. தேவச்சனத்துக்கு துன்பம் உண்டாயிற்று. கிறிஸ்துவின் சரீரத்துக்கு துன்பம் உண்டாயிற்று. கிறிஸ்துவினுடைய மணவாட்டிக்கு உபத்திரவம் உண்டாயிற்று. கவனிங்க, வசனத்தை கவனிங்க. ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் சத்துரு பாதாளத்தின் வாசல்கள் ஏன் சபைக்கு விரோதமாய் எழும்புகிறான்? உங்களுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் சத்துரு ஏன் எழும்பி கொண்டிருக்கிறான்? வீடுகள் தோறும் ஏன் போராட்டங்கள் எழும்புகிறது? வீடுகள் தோறும் ஏன் பிரச்சனைகள் எழும்பி நிற்கிறது? வீடுகள் தோறும் ஏன் சத்துரு எழும்பி சீசர்களை, சபையை ஏன் உபத்திரவப்படுத்துகிறான்? 3 காரணங்களை நாம் பார்க்க முடியும். ஏன் பிசாசு எனக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறான்? ஒரு புறத்தில் வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஒரு புறத்தில் பாதாளத்தினுடைய வாசல்கள் சபை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வது இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஏன், என்ன காரணம்? பிசாசு எனக்கு விரோதமாய் எழும்பி நின்று போர் செய்வதற்கு, ஆபத்தாய் எழும்புவதற்கு, துன்பமாய் எழும்புவதற்கு, உபத்திரவமாய் எழும்புவதற்கு, ஆமேன், பிசாசு 3 காரணத்துக்காக எனக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் அவன் எழும்புகிறதை பார்க்க முடியும். நம்பர் 1, முதலாவது 3வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கடைசி பகுதி சொல்றது, சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஏன் சவுல் எழும்பினான் தெரியுமா? ஏன் துன்பம் எழும்பிற்று தெரியுமா? ஏன் பிசாசானவன் சபைக்கு விரோதமாக ஏன் எழும்புகிறான் தெரியுமா? அதன் காரணத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. முதல் காரணம், என்னை பாழாக்கும்படிக்கு.
சபையை பாழாக்கும்படிக்கு, சரீரத்தை பாழாக்கும்படிக்கு, மனவாட்டியை பாழாக்கும்படிக்கு சவுல் வீடுகள் தோறும் எழும்பி சபை என்ன செய்கிறான்? சேர்ந்து சொல்லுங்க என்ன செய்கிறான்? பாழாக்குகிறான். முதல் காரணம் சபையை பாழாக்கும்படிக்கு. ரெண்டாவது, ஏன் சத்துரு சபைக்கு விரோதமாய் அவன் எழும்புகிறான்? 9வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் வாசிக்கிற போது சீசரை என்ன சொல்லப்படுகிறது? வசனத்தை பார்த்து வாசிங்க. ஆமென். வேதம் என்ன சொல்றது? பயமுறுத்தும்படிக்கு. ஆமென். ரெண்டாவது, ஏன் சத்துரு எனக்கு விரோதமாக எழும்புகிறான்? என்னை பயமுறுத்தும்படிக்கு, சபையை பயமுறுத்தும்படிக்கு. இன்றைக்கு ஆபத்துகள் சபைக்கு விரோதமாக என்ன செய்கிறது? எழும்பி நிற்கிறதை பார்க்க முடியும். ஏன் சத்துரு எழும்புகிறான்? ஒன்று, என்னை பாழாக்கும்படி, என் ஆசீர்வாதத்தை பாழாக்கும்படி, என்னுடைய நன்மைகளை பாழாக்கும்படி, என் ஐக்கியத்தை பாழாக்கும்படி, என்னுடைய உயர்வுகளை பாழாக்கும்படிக்கு பிசாசானவன் எழும்புகிறான். ரெண்டாவதாக எதுக்கு அவன் எழும்புகிறான் தெரியுமா? வசனம் சொல்றது, என்னை பயமுறுத்தும்படிக்கு. ஆமே. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என்னை பயமுறுத்தும்படிக்கு. ஆமே. எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை குலைத்து போடும்படிக்கு, எனக்குள்ள இருக்கிறதானே ஆமின் வல்லமைகளை பயமுறுத்தும்படிக்கு பிசாசானவன் எழும்புகிறதை வேதம் சொல்றது. மூன்றாவது, சவுலே சொல்லுகிறான், ஏன் சபையை நான் பாழாக்க நினைத்தேன் தெரியுமா? ஏன் சபைக்கு விரோதமாக நான் எழும்பினேன் தெரியுமா என்பதை மூன்றாவது பவுலே சொல்லுகிறார். கலாத்தியருடைய புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில், கலாத்தியருடைய புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 23வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது அவன் சொல்கிறான், முன்னே நான் அழிக்க தேடின விசுவாசம். ஆமே. முன்னே நான் நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின. சேர்ந்து சொல்லுங்க என்னது? அப்போ மூன்றாவது, ஏன் சபைக்கு விரோதமாய் துன்பம் எழும்புகிறது? சபைக்கு விரோதமாய் சவுல் போன்றதான ஆபத்து ஏன் எழும்பி நின்றான்? அதன் காரணம், அதன் முகாந்திரம், அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை. சேர்ந்து சொல்லுங்க, எனக்குள்ள தேவன் துவக்கினாரே, எனக்குள்ள தேவன் விதைத்தாரே, அந்த விசுவாசத்தை பிசாசானவன் அழிக்கும்படியாய் எனக்கு விரோதமாய் ஆபத்தை உருவாக்குகிறார். சவுல் ஏன் எழும்பினான் தெரியுமா? பாழாக்கும்படிக்கு. சவுளை ஏன் பிசாசு பயன்படுத்தினான் தெரியுமா? சபையை பாழாக்கும்படிக்கு. ரெண்டாவது, சபையை பயமுறுத்தும்படிக்கு. மூன்றாவது, சபைக்குள் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்குள் இருக்கிற விசுவாசத்தை. எதுக்கு தெரியுமா பிசாசு எழும்புகிறான்? ஏன் போராட்டத்தை எனக்கு விரோதமாய் வைக்கிறான்? எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை, எனக்குள்ள இருக்கிற தேவனிடத்தில் வைக்கப்படுகிற அந்த விசுவாசத்தை அவன் அழிக்கும்படிக்கு பிசாசு எனக்கு விரோதமாய் எழும்புகிறான். எல்லாம் கவனிச்சு பாருங்க. பல வேளைகளில் பிசாசானவன் சில கண்ணி வலைகளை எனக்கு விரோதமாய் விரிக்கும் போது எனக்குள் இருக்கிற விசுவாசங்கள் காணப்படாமல் போகிறது. எனக்குள் இருக்கிற விசுவாசம் மங்கி போகிறது. சீசர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிற போது, ஆமென், நடுக்கடலில் வந்தபோது காற்று கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அப்பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தொய்ந்து போன பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே. ஏன் கொந்தளிக்கிறது காற்று? ஏன் எனக்கு விரோதமாய் போராட்டங்கள்? ஏன் எனக்கு விரோதமாய் சத்துரு தன்னுடைய நய வஞ்சகத்தை அவன் ஏன் எழுப்புகிறான் தெரியுமா? எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அழிக்கும்படிக்கு. ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? என்ன ஆச்சரியம் தெரியுமா? அதைத்தான் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாய் நான் வைக்க நான் விரும்புகிறேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? எந்த சவுல் சபைக்கு ஆபத்தாய் எழும்பினானோ, ராமன் சொல்லுங்க, எந்த போராட்டம் சபைக்கு ஆபத்தாய் எழும்பி கொக்கரித்ததோ, எந்த ஒரு ஆபத்து சபையை பாழாக்கும்படி நினைத்ததோ, எந்த ஒரு ஆபத்து சபையை பயமுறுத்தும்படி சீறி பாய்ந்து எழும்பிற்றோ, எந்த ஒரு ஆபத்து சபை ஜனத்துக்குள் இருக்கிற விசுவாசத்தை வேறறுக்கும்படி எழும்பிற்றோ, அதே ஆபத்து இப்பொழுது சபைக்கு அனுகூலமாய் எழும்பி நிற்கிறது. எந்த சவுல் ஆபத்தாய் இருந்தானோ அந்த சவுல் தாமதமின்றி வசனம் சொல்றது, கிறிஸ்துவே, இயேசுவே, கிறிஸ்துவே என்று சொல்லி பிரசங்கித்தான். அதை கேட்டவர்கள் எல்லாரும்
சத்தமா சொல்லுங்க. அதை கேட்டவர் எல்லாரும் இன்றைக்கு ஒன்றை சொல்லட்டும். எது உனக்கு விரோதமாய் ஆபத்தாய் எழும்பி நிற்கிறதோ அதை கர்த்தர் இன்றைக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்றும்படிக்கு விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமாய் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆபத்துகளும் தேவன் தம்முடைய அற்புதம் நிறைந்த வல்லமையினாலே அவர் இந்த நாட்களில் எனக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவார். சபைக்கு விரோதமாய் எழும்பின சவுல் இப்பொழுது விரோதமாய் எழும்பல. கர்த்தர் சவுலையே, ஆமென் சொல்லுங்க, சவுலையே தேவன் சபையில் பயன்படுத்துகிறார். சவுலே இப்பொழுது சபைக்கு பாதுகாப்பாக எழும்புகிறார். சபையே இப்பொழுது, ஆமென், சவுலே இப்பொழுது உபதேசத்தை பிரசங்கிக்கிறான். ஆபத்துகளும் அனுகூலமாகும். இதுதான் இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு. ஆபத்துகளும் அற்புதரால் அனுகூலமாகும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து சேர்ந்து சொல்லுங்க. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். எனக்கு விரோதமான ஆபத்துகளையும் தேவன் எனக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுகிறார். சவுல் ஆபத்தாய் எழும்பினான் சபைக்கு, பாழாக்கும்படிக்கு, பயமுறுத்தும்படிக்கு, ஆமேன், விசுவாசத்தை அழிக்கும்படிக்கு, ஆமேன், ஒரு ஆபத்தாய் எழும்பின ஒரு சவுல் இப்பொழுது கர்த்தர் அவனை அனுகூலமாய் கர்த்தர் மாற்றினார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்தை சொன்னால் புரியும். ஆமே, கோலியாத்தின் கையில் ஒரு பெரிய ஒரு பட்டயம். ஆமே, யார் கையில்? சத்தமா சொல்லுங்க, யார் கையில்? கோலியாத்தின் கையில். அந்த பட்டயத்தை பார்த்த உடனே சவுல் பயந்து போகிறான். அந்த பட்டயத்தை பார்த்த உடனே இஸ்ரவேலினுடைய இராணுவ கூட்டம் பயந்து போகிறது. ஆனால் அந்த பயந்த பட்டயத்தையே கர்த்தர் தாவீதின் கரத்தில் அந்த பட்டயத்தை வரவைத்து கர்த்தர் அந்த பட்டயத்தை இஸ்ரவேலுக்கு அனுகூலமாய் மாற்றினதை போல இன்றைக்கு தைரியமாய் சொல்லலாம், எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எந்த சத்துருவையும், எந்த ஆபத்துகளையும், எந்த சூழ்நிலைகளையும், எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட வல்லமைகளையும் தேவன் அவைகளையே தேவன் அனுகூலமாய் மாற்ற. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நேபுகாத்து நேச்சார் சொல்லுகிறான், உனக்கு விரோதமாய் 7 மடங்காய் அக்கினி சூளை மாறப்போகிறது. அதே நேபுகாத்து நேச்சாரை கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு அந்த ஆபத்தை தேவன் அந்த 3 வாலிப பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்றினார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுறது, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் அந்த தீமையை கர்த்தர் எனக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்லி இந்த வார்த்தை எனக்குரியதுன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஆபத்துகள், உன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஆபத்துகள், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஆபத்துகள், உன்னுடைய தலைமுறைக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஆபத்துகள், உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஆபத்துகளை எத்தனை பேர் 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியும்? தேவன் அவைகளை அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் தேவன் எனக்கு அவர் அனுகூலமாய் மாற்றுகிறார். என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த அனுகூலத்தையும், எந்த ஆபத்துகளையும் துன்பங்களையும் தேவன் அனுகூலமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவர். கவனிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி சத்தியத்தை உங்களோடு கூட சில நிமிஷங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிச்சு பாருங்க. சிலுவை மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு ஆயுதம். ஆமா, மிகப்பெரிய கொடூரமான ஒரு ஆயுதம். சிலுவை என்பது சாபத்தினுடைய அடையாளம். ஆனால் அந்த ஆபத்தை தேவன் எனக்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சிலுவை என்பது இன்றைக்கு ஒரு சாபம் நிறைந்தது அல்ல. அந்த சிலுவையினுடைய மரணம், அந்த ஆபத்தை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ரட்சிப்புக்கு எதுவாய், விடுதலைக்கு எதுவாய் மாற்றியிருப்பார். தைரியமாய் சொல்லலாம், எந்த ஆபத்துகளும் எனக்கு நேரிடப் போவதில்லை. அதே ஆபத்துகளை கொண்டு எனக்கு அனுகூலமான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு தேவன் போதுமானவர். இன்றைக்கு நீங்கள் நானும் பாடினோம், அவர் அற்புதம் உள்ளவர். ஆமா, ஆபத்துகளும் அற்புதரால் அனுகூலமாகும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயத்தை வேகமாய் நான் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை நான் முன்னிறுத்த நான் விரும்புகிறேன். ஆமென். மிகப்பெரிய ஆபத்தாய் எழும்பிற்று. ஆனால் அந்த ஆபத்து தேவ ஜனத்துக்கு அனுகூலமாய் மாறிற்று. அந்த சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு அந்த காரியத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை, வசனத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட யோசுவாவினுடைய புஸ்தகம், அதனுடைய 3வது அதிகாரம்
15வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். போதும். இங்கே நாம் வாசிக்கிற போது யோர்தான் அறுப்பு காலம் முழுமையும் எப்படி போகிறதா? கரை புரண்டு போகும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நல்லா கவனிங்க, எகிப்து என்கிற அந்த பட்டணத்தை விட்டு வாக்குத்தத்த தேசத்துக்கு பிரயாணப்பட்டும் படும்படிக்கு புறப்பட்டு வந்த காலம் ஏறத்தாழ 38 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. எத்தனை வருஷம் ஆயிருச்சு? 38 ஆண்டுகளுக்கு பின்பதாக ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, கொஞ்ச தூரம் தான் இருக்கிறது. அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்து விட முடியும்? போய்விட முடியும். எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. என்ன நம்பிக்கை? 38 ஆண்டுகள் வந்து விட்டோம், இன்னும் சில நாட்கள் தான், இன்னும் சில வருஷங்கள் தான் நமக்கான வாக்குத்தத்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம், அதற்குள் நம்முடைய கால்களை நாம் எடுத்து நான் வைக்க போகிறோம் என்கிற பெரிய ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்த பொழுது தான் ஒரு பெரிய ஒரு இடி அவருடைய தலையின் மேலே விழுகிறது. என்னவென்றால், மோசே மரித்து போனார். மோசே இல்லாத காலகட்டத்தில் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை அவர்கள் பார்க்கிறார்கள். இதற்கு முன்பு எத்தனையோ அற்புதத்தை பார்த்தார்கள். எல்லா அற்புதத்திலையும் அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? மோசே இருக்கிறார், பார்த்து கொள்ளுவா. மோசே இருக்கிறார், நம்மை நடத்தி விடுவா. மோசே இருக்கிறார், எப்படி ஆயிலும் ஆண்டவிடத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுதோ மோசே இல்லாத காலகட்டத்தில் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்தார்கள். என்ன தெரியுமா? யோர்தான் என்கிற ஒரு ஆபத்து. ஆமா, சாதாரண யோர்தான் அல்ல. வசனம் சொல்லுகிறது கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். எப்படி ஓடுகிறது? சத்தம் வச்சலும் எப்படி ஓடுகிறது? செங்கடலை குறித்து சொல்லும் போதும் கூட இப்படி சொல்லலை. ஆமா, செங்கடல் அவர்களுக்கு தடையாய் இருந்தது. ஆனால் இங்க வேதம் சொல்லுறது, இத்தனை காலம் கண்ட பிரச்சனையை விட இப்பொழுது பார்க்கிற பிரச்சனை எப்படி இருக்குது தெரியுமா? கரை புரண்டு ஓடுகிறது. பார்த்தாலே ஆமென், மிகுந்த ஒரு பயம் உண்டாகிற அளவுக்கு யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஆனால் அந்த ஆபத்தின் மத்தியிலே தேவன் அற்புதங்களை கத்த செய்தார். அதே யோர்தானை கத்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு அனுகூலமாய் மாற்றினார். ஆமென். பின்பதாய் இருக்கிற வசனத்தில் வாசித்து நாம் பார்க்கிற போது, 16வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது, மேலே இருந்து ஓடி வருகிறதானே தண்ணி எப்படி நிற்கிறது தெரியுமா? அது குவியலாய் அது நின்றது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து இப்பொழுது எப்படி நிற்கிறது தெரியுமா? ஆமென், குவியலாய் நிற்கிறது. கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் இப்பொழுது குவியலாய் நிற்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இனி யோர்தான் கரை புரண்டு ஓடி வரப்போவது இல்லை. அவைகளை குவியலாய் கத்து நிற்க பண்ண போகிறார். எனக்கு விரோதமாய் எனக்கு தடை செய்கிற, என் பிரயாணத்தை தடை செய்கிற, வாக்கு தத்தத்தை தடை செய்கிற, என்னுடைய லக்கை தடை செய்கிற, என்னுடைய தரிசனத்தை தடை செய்கிற, என் ஊழியத்தை தடை செய்கிற, என்னுடைய நன்மைகளை தடை செய்கிற, என்னுடைய உயர்வுகளை தடை செய்கிற, என் தலைமுறையின் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற யோர்தான் இனி கரை புரண்டு ஓடி வரப்போவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது குவியலாய் நிற்க போகிறது. எதுவரைக்கும் குவியலாய் நின்றது தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆமென். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களும். எத்தனை பேர்? எத்தனை பேர்? எத்தனை பேர்? ஒருத்தர் 6 லட்சம் சொல்றோம், ஒருத்தர் 30 லட்சம் சொல்றோம், இன்னொருத்தர் 40 லட்சம் தெரியும் சொல்றோம். எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி, கடைசி இஸ்ரவேலன் கடந்து போகிற வரைக்கும், கடைசி ஒரு சிறு பிள்ளை கடந்து போகிற வரைக்கும், கடைசி இருக்கிற இஸ்ரவேலன் கடந்து போகிற வரைக்கும் கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆமென். இன்றைக்கு நான் இப்படி சொல்லட்டும், உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் கடந்து போகிற வரைக்கும் அந்த யோர்தான் ஆமென் ஆபத்தை தேவன் குவியலாய் கத்து நிற்க பண்ணி, அந்த யோர்தானுக்கு மத்தியிலேயே தேவன் ஒரு அனுகூலமான
தாழ்மையான வாசலை அவர் தம்முடைய அற்புதமுள்ள கரத்தின் நிமித்தம் அவர் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு ஆமென். ஆபத்தான யோர்தான் அனுகூலமாய் மாறிச்சு. ஆமென். வேற வழி இல்லை. யோர்தானுக்கு மத்தியிலேயே தேவன் ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கினார். வேற ஒரு வழி அல்ல, வேற ஒரு ஷார்ட்கட் இல்லை, வேற சுற்றி போக பண்ணவில்லை. கர்த்தர் அதே யோர்தானின் மத்தியில் அவர்கள் கடைசி இஸ்ரவேலன் கடந்து போக மட்டும் தேவன் அந்த யோர்தானை அனுகூலமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஆபத்து என்னவாய் மாறிற்று? கரை புரண்டு ஓடி வந்ததான யோர்தான் என்னவாய் மாறிற்று? அனுகூலமாய் அது மாறிற்று. என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரே ஒரு விஷயம்தான். என்ன காரணம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. 15வது வசனத்தில் வாசிக்கிற போது, பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் வராம, சத்தமா வராம, சத்தமா வராம. ஏமே ஒரே ஒரு விஷயம்தான். ஆபத்து அனுகூலமாய் மாறணும்னா சுமக்க வேண்டியவை சுமக்கப்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும், சபையும் நீங்களும் நானும், ஆமென், சுமக்கப்பட வேண்டிய காரியத்தை சுமந்து விட்டால் ஆபத்துகள் அனுகூலமாய் மாறும். இதைத்தான் இந்த நாளில் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 3 விஷயத்தை சபை சுமக்க வேண்டும். 3 விஷயத்தை விசுவாசிகள் சுமக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிற போது, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை, அவர் சுமக்க வேண்டிய காரியத்தை, என்னுடைய காரியத்தை அவர் சுமந்து விடுகிறார். ஆனால் தேவ ஜனமும் சில விஷயத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ஆமென். மத்தேயுனுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 28, 29வது வசனத்தை வாசிக்கிற போது, என்னுடைய சுமை லகுவாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். என்னுடைய நுகம் மெதுவாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்படியானால் தேவன் சில விஷயத்தை சுமக்கும்படி தேவன் சொல்லுகிறார். நம்பர் 1, முதலாவது எதை சுமக்க வேண்டும்? வேத வசனத்தில் இந்த 15வது வசனத்தில் வாசிக்கிற போது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். அப்ப முதலாவது தேவ ஜனம் எதை சுமக்கணும்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். எதை நான் சுமக்க வேண்டும்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எதை நான் சுமக்கணும்? இன்றைக்கு எனக்கு விரோதமாய் இருக்கிற யோர்தான் குவியலாய் நிற்க வேண்டுமானால், எனக்கு விரோதமாய் நிற்கிற ஆபத்து அனுகூலமாய் மாற வேண்டுமானால், ஆமென், இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை தேவ ஜனம் சுமக்க வேண்டும். ஆமென். என் தோளில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. நான் அந்த பெட்டியை நான் சுமக்கிற போது நிச்சயமாக அந்த ஆசாருடைய கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் அங்கே ஒரு அனுகூலத்தின் பாதையை கர்த்தர் திறந்து கொடுத்தார். அப்போ தேவச்சனம் அர்ப்பணிக்கட்டும், உடன்படிக்கை பெட்டியை நான் சுமப்பேன். அல்லாஹ், நீங்க ஆசரிப்பு கூடாரத்தில் அநேக பொருட்கள் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதியாய் பிரிக்கப்பட்டது. 1 பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 இடத்திலையும் பல பொருட்கள் இருந்தது. பிரகாரத்தில் இருந்த பொருட்கள் என்ன? பலிபீடமும் வெண்கல தொட்டியும் பிரகாரத்தில் இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருட்கள் இருந்தது. முதல் பக்கத்தில் 2 பொருட்கள் இருந்தது. 2வது பகுதியில் எத்தனை பொருட்கள் இருந்தது? 3 பொருட்கள் இருந்தது. 1 குத்து விளக்கு, ஆமென், 2வது சமூகத்தப்ப மேச்சை, 3வது பொன் தூபபீடம். இந்த 3 விஷயங்கள் 2வது பகுதியில் இருந்தது. ஆனால் 3வது பகுதியில் ஒரே ஒரு பொருள் இருக்கிறது. என்ன பொருள் என்றால் உடன்படிக்கை பெட்டி மாத்திரமே. ஆண்டவர் சொல்கிறார், நான் உலாவும்படிக்கு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்ய உண்டாக்கி என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், இவ்வளவு பெரிய பலிபீடம், பெரிய தொட்டி, நல்ல குத்து விளக்கு, பொன் தூபபீடம், சமூகத்தப்ப மேச்சை, இவ்வளவும் இருந்தாலும் கூட ஆண்டவர் எந்த இடத்தில் தேவன் அசைவாடினார்? ஆண்டவர் எந்த பொருளின் மேல் அசைவாடினா? உடன்படிக்கை பெட்டியின் மேல மாத்திரமே. வராமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் தேவ பிரசனம் எங்க மட்டும் தான் இருக்கிறது தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியின் மேல மாத்திரமே இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் சுமக்க வேண்டியது என்ன தெரியுமா?
அவரின் பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும். உடன்படிக்கை பெட்டியை சுமத்த ஆசாரியருடைய கால்கள் பட்டபோது அற்புதம் என்றால் என்ன காரணம் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியில தான் தேவ பிரசன்னம் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா, தேவ சமூகத்தை சுமக்கிறவர்களா இன்றைக்கு நீங்களும் நானும் மாற வேண்டியது அவசியம். இன்னும் உடன்படிக்கை பெட்டியை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கிற போது எபிரேயருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம், எபிரேயருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? அதற்குள் மண்ணாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. என்ன இருந்தது? சத்தமா சொல்லுங்க. என்ன இருந்தது? மண்ணான்னு சொன்னா என்ன? மண்ணான்னு சொன்ன என்ன? தேவ வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் எதை சுமக்கணும் தெரியுமா? மன்னாவாகிய தேவ வார்த்தையை சுமக்கிறவனாய் இருக்க வேண்டும். நான் சுமக்க வேண்டியது உடன்படிக்கை பெட்டி. என்ன காரணம் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளத்தான் என்ன இருக்கிறது? மண்ணாய் இருக்கிறது. மண்ணாய் என்றால் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு தேவ ஜனம் சுமக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கணும். ஆமென். ஒரு காலத்தில் பரிசுத்தவான்கள் ஆமென் ஆரம்பிச்சா போதும் வசனத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வசனத்தை படிக்கிற பழக்கமே எனக்கு ரொம்ப சுலபமாக சபை என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? கேலண்டரில் வசனத்தை அடிச்சு சொல்லுங்க. ஆமாம், நிறைய பேருடைய பழக்கமே என்ன தெரியுமா? எதை? கேலண்டருடைய வசனம். ஆமென். நிறைய பேருடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஆமென், திறந்து ஒரு வசனத்தை ஜோசியம் பார்க்கறதை போல இல்லை, நான் தேவ வார்த்தையை சுமக்கிறவனாய் மாற வேண்டியது அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே தேவ அற்புதம் நடக்கும் தெரியுமா? எங்கே தேவன் ஜனத்தை பயன்படுத்துகிறார் தெரியுமா? யாருக்குள் தேவ வார்த்தையை சுமக்கிற அனுபவம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். நாளுக்கு நாள் வசனம் சொல்லுது, களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஆமென் ஞானப்பாலின் மேலே என்னவாயிருங்கள். அப்போ நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். உடன்படிக்கை பெட்டி சுமப்பது என்றால் என்ன? தேவ வார்த்தையை சுமக்கிற அனுபவம். இன்னும் வேத வசனம் சொல்லுறது, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த 2வது காரியம் என்ன தெரியுமா? அதற்குள்ளே ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதற்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் என்று சொன்னால் என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சாட்சியினுடைய வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது என்றால் என்ன தெரியுமா? சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமே, சத்தமா சொல்லுங்க. ஆமே. தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. குடும்பத்தின் மத்தியில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? பெற்றவர்களுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, ஆமீன், படிக்கிற இடத்துல தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுங்க வரும் பொழுது பேலனடைந்து நீங்கள் யூதாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியில் உள்ள சகல இடங்களிலும் எல்லா இடத்திலும் என்னவாயிருப்பீர்கள். சத்தம். எதுக்கு அபிஷேகம்? வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறதுக்கு அபிஷேகம் இல்லை. ஆமா, பாடும் பொழுது உணர்ச்சி வசப்படுறதுக்கா இல்லை. எதுக்கு தெரியுமா அபிஷேகம்? நான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக. ஆரோனின் துளிர்த்த கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. ஏன் அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் ஒரு சாட்சியின் வாழ்க்கை இருந்தது. அதை ஆசாரியர்கள் சுமந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நான் சொன்ன ஆண்டவரே, சாட்சியின் வாழ்க்கையை நான் சுமப்பேன். மாத்திரமல்ல, உள்ளே இருந்ததை குறித்து வேதவசனம் சொல்லுறது. ஆமேன், கற்பலகைகள் உள்ளே இருந்ததாம். ஆமா, என்ன இருந்தது? கற்பலகை. அது என்ன தெரியுமா? பிரமாணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிரமாணம் என்றால் என்ன? எனக்கு நானே சில பொருத்தனையோடு கூட வாழுகிற ஒரு அனுபவம், பொருத்தனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. உடன்படிக்கை பெட்டி சாதாரணமானது அல்ல. அவ்வளவு பெரிய யோர்தான் ஆமென் குவியலாய் நின்றது. காரணம் என்ன தெரியுமா? பிரமாணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமே, என்ன? பொருத்தனையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்லட்டுமா? பிரதிஷ்டை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமே, பிரதிஷ்டைனாக்க என்ன? எப்படி வேண்டுமானாலும் வாழ்றது பிரதிஷ்டை இல்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷன் வாழ்றதை போல வாழுவது பிரதிஷ்டை இல்லை. நான் இப்படித்தான் கிறிஸ்துவுக்காய் நான் வாழுவேன், இப்படித்தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன். ஆமே,
சொல்லுங்க ஒரு ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோனின் தேசத்தில் இருந்தாலும் நாங்கள் இப்படித்தான் வாழுவோம் என்று சொல்லி, ஆமென், ராஜாவின் போஜனத்தினாலே நாங்கள் என்ன செய்வதில்லை, தீட்டுப்படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த போது கர்த்தருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். முதலாவது செய்ய வேண்டியது உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். ரெண்டாவது நான் சுமக்க வேண்டியது என்ன? வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க போறோம். ரெண்டாவது, ஒன்று உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். காரணம், அதுல தேவ பிரசனம் இருக்கிறது. காரணம், அதுல வார்த்தை இருக்கிறது. காரணம், அதுல சாட்சியின் வாழ்க்கை இருக்கிறது. காரணம், அதுல பிரதிஷ்டையின் வாழ்க்கை இருக்கிறது. தேவச்சனம் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கட்டும். ரெண்டாவது நான் சுமக்க வேண்டியது என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஒரு 2 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. போதும். ரெண்டாவது நான் சுமக்க வேண்டியது என்ன தெரியுமா? சிலுவையை சுமக்க வேண்டும். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. ரெண்டாவது நான் எதை சுமக்கணும்? சிலுவை. ஆமென். நிறைய பேருக்கு இங்கத்தான் கொஞ்சம் கஷ்டம். உடன்படிக்கை பெட்டியும் கூட என்ன செஞ்சிடலாம், சுமந்துடலாம். ஆனால் ரெண்டாவது ஒரு அழைப்பை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார். பின்பற்றதுனாக்க என்ன? பின்பற்றதுனாக்க என்ன? ஒன்று, அவர் வழியில் நடக்கிறது. சொல்லுங்க. நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? என்னங்க, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றவங்களா? பாட்டு மட்டும் பாடிடும், இயேசுவின் பின்னே போக துணிங்க. நான் அதே கேள்வி தான் கேட்குறேன். நீங்கள் பாடின பாட்டை கேட்டு தான் கேட்குறேன். நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்களா? எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்புறம் என்ன எப்படி சொல்கிறீங்க? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் வசனத்தை கேட்கிறவன். அப்படியானால் தேவனை பின்பற்றுகிற என்னிடத்தில் யார் பின்பற்ற முடியும்? தேவனை ஒருவன் எப்படி பின்பற்ற முடியும்? ஒரு கட்டளையை கற்றுக் கொடுக்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், எப்படி சாதாரணமாக என்னை ஆராதிச்சிட முடியாது, சாதாரணமாக என்னை பின்பற்றி வந்துட முடியாது. சொல்லுகிறார், சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ரெண்டாவது நான் சுமக்க வேண்டியது சிலுவை. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை நான் சுமக்க என்னை அர்ப்பணிக்க வேண்டும். சிலுவை சுமந்தராய், சிலுவை சுமந்தராய், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம். ஆமென். நான் சுமக்க வேண்டியது ரெண்டாவது சிலுவை. இன்னைக்கு அநேகர் என்ன வேண்டான்னு சொல்கிறோம் தெரியுமா? சிலுவை மட்டும் வேண்டாண்டவரே. ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவான் மிகப்பெரிய பாடுகளின் வழியே அவன் கடந்து போனார். பாடுகள் வழியே கடந்து போன போது, ஆண்டவரே, இரவு வேளையில் தன் படுக்கைக்கு அவர் போகும்போது, இரவு வேளையில் தன்னுடைய படுக்கைக்கு போகும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு அவர் படுக்கை, ஆண்டவரே, எனக்கு இந்த சிலுவை வேண்டாம், வேற எதையாவது சிலுவை தாங்க. இந்த பாடு மட்டும் எனக்கு சொல்லுங்க, இந்த உபத்திரவம் மட்டும் எனக்கு வேண்டாம், வேற பாடுகள், வேற சிலுவையாவது எனக்கு தாங்க, அதை நான் சுமந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் படுக்கைக்கு போய்விட்டார். கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கினார். தூங்கும்போது ஒரு தரிசனத்தை கர்த்தருக்கு காண்பித்தார். அப்போ அந்த தரிசனத்தில் காண்பிக்கப்பட்ட காட்சி என்னன்னா, எல்லாரும் சிலுவையை சுமந்துட்டு வராங்க. எல்லாரும் இயேசுவை ஆராதிக்கிற ஒரு பெரும் கூட்டம் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறது. பார்த்தபோது ஒருத்தருடைய சிலுவை சின்னதாக இருக்கு, ஒருத்தருடைய சிலுவை அகலமாக இருக்கு, ஒருத்தருடைய சிலுவை ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாரும் வித்தியாசமான ஒரு அளவில் கவனிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். வித்தியாசமான ஒரு அளவில் அந்த சிலுவையை சுமந்துட்டே வராங்க. இவரும், இந்த தரிசனத்தை காண்கிறவரும் சிலுவை என்ன செய்து கொண்டிருக்கிறார், சுமந்து கொண்டு வருகிறார்.
வந்தபோது ஆண்டவர் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். என்னன்னு சொன்னால், எல்லாரும் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து சிலுவை எல்லாரும் கொண்டு போய் அங்கே போய் வச்சிருங்கன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் கொண்டு போய் சிலுவை என்ன செஞ்சாங்க, வச்ச உடனே இந்த தரிசனத்தை பார்க்கிறாரே, அவரிடத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார். நீ இப்போ போய் உனக்கு எந்த சிலுவை வேணுமோ நீ சிலுவையை சுமந்துக்கொள். என்னது? இப்போ உனக்கு என்ன சிலுவை வேணுமோ என்ன செஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. போனாரு, இருக்கிற சிலுவிலையே, சொல்லுங்க, இருக்கிற சிலுவிலையே எது ரொம்ப சின்னதாக இருக்குதோ அதை எடுத்துடலான்னு தீர்மானித்து அந்த சிலுவையை எடுக்கிறதுக்கு போனார். அந்த சிலுவை அவரால் தூக்கவே முடியல. என்னது? சரி, இதை தான் தூக்க முடியல, இதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். அந்த சிலுவையை தூக்க போனார், அதையும் தூக்கவே, ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஒன்றையும் தூக்கவே முடியல. அவருடைய சிலுவையை தவிர வேறு எந்த சிலுவையும் அவனால் தூக்க முடியல. எனக்கு நான் சொல்லட்டும், வசனம் என்ன சொல்கிறது? ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஆமாம், அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சிலுவைகள் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லவே இல்லை. ஆமாம், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நியமம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், சிலுவையை சுமக்க வேண்டும். எனக்கு நேரம் இல்லை. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நான் சுமக்க வேண்டிய மூன்றாவது விஷயம், கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். 6வது அதிகாரம் 3வது வசனம். 5:3. ரெண்டாவது வசனம் வாசிமா. 2வது வசனம். 6வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. வராம மூன்றாவது நான் சுமக்க வேண்டியது, ஒன்று உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும், 2வது சிலுவையை சுமக்கணும், 3வது வேதம் சொல்லுறது, சத்தமா சொல்லுங்க, 3வது ஒருவர் பாரத்தை. நான் ஏற்கனவே சொன்னேன், சபைனாக்கா என்ன தெரியுமா? சபைனா என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய, நாம் ஒவ்வொருவரும் சரீரத்தினுடைய அவயம். ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் ஒரு காலம் வேடிக்கை பார்க்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அவயம் அழும்போது, வேதனைப்படும் போது இன்னொரு அவயம் எனக்கென்னு சொல்லி இருக்காது. வேதம் சொல்லுறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. சுமக்க வேண்டியதை சுமந்தால் ஆபத்துகளும் அற்புதரால் அனுகூலமாகும். ஆமே ஆமே. ஒருவர் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அந்த பாரத்தை நான் சுமக்கிறவனாய் மாறணும். ஒருவர் தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும்போது, சபை தன்னுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொள்கிற போது அந்த பாரத்தை சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோமாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் சுமக்க பண்ணிக்கலாம். ஆபத்துகளும் அனுகூலமாகும்.